வெல்கம் டு அவர் சேனல் ஜேகே கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக பேசிக் மெஹந்தி கிளாஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வீடியோஸும் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி கிளாஸ் 2 பேசிக் எலிமெண்ட்ஸில் லைன்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் எலிமெண்ட்ஸில் நிறைய விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லைன்ஸ் க்ளீனாக கற்றுக்கலாம். லைன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. திக் லைன்ஸ், தின் லைன்ஸ், டபுள் லைன்ஸ், ஹாரிசான்டல் லைன்ஸ், டயக்னல் லைன்ஸ், ஸ்லாண்ட் லைன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்று லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு லைன் எப்படி ட்ரா பண்ணோன்னா நீட்டாக கோனை ஹேண்டில் பண்ணிவிட்டு கோன் எப்படி ஹோல்ட் பண்ணோன்றதை லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு டைமே யாருக்குமே ஃபஸ்ட்டு லைனே நீட்டாக வராது. வரலன்னு எப்போவுமே பேக்வேர்ட் போகக்கூடாது. நம்மளால் முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். பேப்பரில் டச் ஆகாமல் லைன் ட்ரா பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணி ஆனதும் அதை எப்படி நம்ம ஸ்கொயர் பாக்ஸஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றத நான் வரப்போகிற கிளாஸஸில் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம தின் லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். அதாவது ஒரு லைனை மெலிஸாக எப்படி ட்ரா பண்ணால் அதுக்கு தின் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. பேப்பர் டச் ஆகாமல் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே ஷாப்பில் வாங்குகிற கோனு நம்மளுக்கு இப்படி தான் பிளாக் ஆகும். அதனால தான் ப்ராக்டிஸ் கோன் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் கோன்னா என்ன, ஆர்கானிக் கோன்ஸ், ப்ரைடல் கோன்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ் போடுறேன். இப்போ நம்ம திக் லைன்ஸ் பார்க்க போகிறோம். திக் லைன்ஸ்னால் ஜஸ்ட் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ப்ரெஷர், ஜஸ்ட் ஈக்குவல் ப்ரெஷர் ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். தம் ஃபிங்கரில் மட்டும்தான் அந்த ப்ரெஷர் இருக்கணும். நீட்டாக ப்ரெஸ் பண்ணின்னு ஃபில் பண்ணணும். அதை ஷேட் பண்ணக்கூடாது. எப்போவுமே இப்படி ஷேட் பண்ணிங்கன்னா ஒன் சைடு ஹேண்ட் வாஷ் பண்ணதும் ஒன் சைடு கலராகவும் ஒன் சைடு கலர் கம்மியாகவும் நீட்டாக தெரிஞ்சிடும். அது ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. நம்ம எந்த ஒரு விஷயமே பண்ணாலும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணால் தான் நம்மளுடைய ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும். 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஈவன் ப்ரெஷர் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு நீட்டாக அது ஃபில் ஆகும். இன்னொரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன். நீட்டாக 2 தின் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சில பேர் கொஞ்சம் திக்காக ட்ரா பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் கொஞ்சம் மெலிஸ்லேயே கொஞ்சம் திக்காக ஃபில் பண்ணுவாங்க. நீட்டாக ஈவன் ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம திக் லைன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டபுள் லைன் பார்க்க போகிறோம். டபுள் லைன் மீன்ஸ் சேம் தின் லைன்ஸ் 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு கீழே இன்னொரு 2 லைன்ஸ் அதே போல் சேம் ஈவன் கேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம டபுள் லைன்ஸ்னு சொல்லுவோம். மிடில் நம்ம ஏதாவது டிசைன்ஸ் போடுறதோ, ஃப்யூச்சரில் நம்ம நிறைய டிசைன்ஸ் கற்றுக்க போகிறோம். அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வரும், ஹேண்டில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு டிசைன் பார்க்கும்போதும் உங்களுக்கு நீங்களே ரிமைண்ட் பண்ணிக்குவீங்க. டபுள் லைன் லேர்ன் பண்ணுது, இங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே அது ஞாபகம் வந்துடும். நீட்டாக ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிடில் நீங்கள் டிப்பு க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க அடிக்கடி. ஏன்னா கண்டிப்பாக பிளாக்ஸ் வரும். நம்ம ஹோம்மேடு கோன்னா நீட்டாக இருக்கும். பட் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆர்கானிக் கோன்ஸு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கி கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைன் நம்ம ஸ்லாண்ட் லைன் பார்க்க போகிறோம். ஸ்லாண்ட் லைன் போத் த சைட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட், அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் யூஸ் ஆகும் ஸ்லாண்ட் லைன்ஸு. ஸோ நீங்கள் 2 சைடுமே நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஒர்க் பர்ஃபெக்டாக தெரியும். நெக்ஸ்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் பார்க்க போகிறோம். வெர்டிக்கல் லைன்ஸ் மீன்ஸ் ஒன் மாதிரி மேலேருந்து கீழே, ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ட்ரா பண்ணுறது தான் வெர்டிக்கல் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே எடுத்ததுமே நல்லா கரெக்டாக வந்துடாது. எதுவுமே வரல அப்படின்றத யோசிக்கக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணால் தான் வரும். அதனால் நீங்கள் ஒரு பேஜ் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு 1 பேஜ் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஒரு நோட்டில் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல் லைன் பார்க்க போகிறோம். ஹாரிசான்டல் லைன்ஸ் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு லைன் பார்த்தோம் இல்லையா, அதே தான் சேம் இப்படிக்கா போடுறது தான் ஹாரிசான்டல் லைன். ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிப் மிடில் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு லைன்ஸ் நீட்டாக வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் லைன்ஸ் டீட்டெயில்ஸாக லேர்ன் பண்ணிட்டோம். இது எல்லாமே நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க 1 by 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.